வெல்கம் டு சுரேஷ் இன்ஃபோ யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அந்த ஈசி சம்மந்தமான ஒரு வீடியோவில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார். நம்மளோட ஐபி நம்பர் எங்கே வாங்குறது, ஐபி மொபைல், அதாவது இந்த ஐபி லாகின் நம்பர் வந்து எங்கே வாங்குறது, அதை எப்படி நம்ம லாகின் பண்ணுறது அப்படிங்கிற சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஐபி லாகின் பண்ணால் அதில் என்ன பலன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தார். அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இருந்தாலும் அதில் வந்து இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தார். நம்மளோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ், நம்மளோட ஐபியில் வந்து நம்ம லாகின் பண்ணி உள்ள நம்மளோட மற்ற விவரங்களை வந்து டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். அது ரெண்டு கேள்விக்கு சம்மந்தமாக தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஐபி நம்பர் எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் இஎஸ்ஐயில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலை செய்கிற நிறுவனத்தில் சொன்னீங்க அப்படின்னா, இஎஸ்ஐயில் போட்டு கொடுக்க சொன்னீங்கன்னா உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்கள் பேர், உங்களோட அட்ரெஸ்ஸு, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம், அது எல்லாரோட ஆதார் கார்டு வாங்கி உங்களுக்கு ஒரு ஐபி நம்பர் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அது வந்து எம்ப்ளாயர் தான் பண்ண முடியும். எம்ப்ளாயர் பண்ணி உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு அவங்க ஒரு ஐபி நம்பர் க்ரியேட் பண்ணுவாங்க. ஐபி நம்பர் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதை போட்டு நம்ம வந்து நம்மளோட பேஜை நம்ம லாகின் பண்ணலாம். இப்போ நான் என்னோடய ஐபி நம்பர் போட்டு நான் லாகின் பண்ணி காட்டுறேன். உள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ண முடியுமா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஐபி நம்பர் இஎஸ்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா, இஎஸ்ஐலேருந்து அலோகேட் பண்ணுறது எம்ப்ளாயர் மூலம் மட்டும்தான் கிடைக்கும். நாம் வந்து தனியாக ஐபி நம்பர் நம்ம வந்து வாங்க முடியாது. அதாவது நம்ம தனியாக வந்து லாகின் பண்ண முடியாது. எம்ப்ளாயர் லாகின் பண்ணி தான் நமக்கு ஐபி நம்பர் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம லாகின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கூகுளில் போய் இஎஸ்ஐசி ஐபி போர்ட்டல்னு போட்டு லாகின் பண்ணி வந்து சர்ச் பண்ணி வந்திருக்கேன். இதில் வந்து இந்த லிங்க் வரும். இதில் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஐபி நம்பரும், கீழே கேப்சா வந்து கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து கரெக்டாக போடணும். ஓகேங்களா? உங்களோட யூசர் நேமும் கேப்சா போட்டு கரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஐபி போர்ட்டல் லாகின் பண்ணியிருக்கிறேன். இதில் ஓப்பன் பண்ணோட பார்த்திங்கன்னா, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த பேஜில் வந்து உங்களோட பேர், உங்களோட ஐபி நம்பரு, மற்ற விவரங்கள் எல்லாமே இருக்கும். இந்த தேதியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு இருக்கும். இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்னு ஒரு ஃபஸ்ட் கிளிக் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களோட பேர், உங்கள் பேர், உங்களோட அட்ரெஸ்ஸு, மொபைல் நம்பர், இந்த ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குதா. ரெண்டாவது கீழே வந்து பாருங்கள், ஃபேமிலி டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? ஃபேமிலி பர்டிகுலர்ஸ்ன்னு சொல்லி அதில் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அதில் லாகின் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் வந்து வேறு யாராவது ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட எம்ப்ளாயர் மூலம் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். இதில் ஏதாவது பேர் மாறி இருக்குது, டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது, அதுக்கு தான் மெயினாக சொல்ல வந்தேன். கரெக்ஷன் எதுவுமே வந்து நாம் ஐபி லாகின் மூலமாக பண்ண முடியாது. எல்லாமே எம்ப்ளாயர் லாகின் மூலமாக தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் இஎஸ்ஐயில் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி. அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்டைட்டில்மெண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ், அது எதுக்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த கான்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸ் 6 மாதத்துக்கு ஒரு 6 மாதத்தில் வந்து அந்த ஒரு வருஷத்தில் 2 பீரியடாக பிரிப்பாங்க. அதில் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்குது, இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளுடைய அடிப்படை விவரங்களை நாம் ஐபி லாகின் மூலமாக எதுவுமே கரெக்ஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அதுக்கு தகுந்த விளக்கம் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சேனலை பாருங்கள். ஓகே, நன்றி.